Hello, my darling. There we go. வாழ்க்கையில் இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க, கேரண்டி. ஓகே, ஏக்கா இந்த இங்கிலீஷ் டீயை எப்படிக்கா நீங்கள் வாடுவீங்க, கொஞ்சம் காணிங்கக்கான்னு சொல்கிறீங்க. ஸோ இங்கிலீஷ் டிவிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம், கேட்டிங்களா? அதனால தான் இது பிரிட்டிஷ் டீ நம்ம பண்ணுறது. லெட்டர் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களிடையே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து அந்த 17th century 14வது நூற்றாண்டு பிரிட்டிஷ் ஹோமில் தான் இருந்துகிட்ருக்குறோம். ஸோ அந்த பிரிட்டிஷ் ஹோமில் வச்சு சூப்பரான அக்காளுடைய முதல் வீடியோவே வந்து என்னது, பிரிட்டிஷ் ட்ரெடிஷ்னல் டீ வீடியோ இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி இப்போ வந்து மீண்டும் ஒரு முறையாக பிரிட்டிஷில் நாட்டில் வந்து டீ எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத வந்து காணிக்கிறதா அந்த வீடியோ. சூப்பரான ரெசிபி மக்களே, அடிப்படையான ரெசிபி. நீங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க, கேரண்டி. ஓகே, பல பேர் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க, அக்கா காமிங்க டீ எப்படி போடணும். ஏக்கா இந்த இங்கிலீஷ் டீயை எப்படிக்கா நீங்கள் வாடுவீங்க, கொஞ்சம் காணிங்கக்கான்னு சொல்கிறீங்க. ஸோ இங்கிலீஷ் டிவிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம், கேட்டிங்களா? அப்பாட்டக்கர் லெவலில் போயிட்டுருக்கோம். இது தேவையான பொருட்கள் வந்து நான் முதல்ல அதுக்கு தேவையானது கப்பு அதெல்லாம் முதல்ல நம்ம இவர் போட்டு உடச்சிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பாத்திரங்கள் என்ன, யூட்டன்சில்ஸ் என்ன, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறலாம் முதல்ல கேதர் பண்ணிக்கிடும். ஓகே, கேட்டிங்களா? ஸோ டீனாலே அதுக்கு கப்பு தேவை, சொன்ன மாதிரி கப்பு தேவை. ஸோ வீடுகளில் வந்து இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். அதில் தான் அந்த கப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கப் இருக்கும். ஸோ நமக்கு வந்து உள்ள கப்பை எடுத்துக்கலாம். அம்மா இதுக்கு வந்து இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 கப்பு, அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பால் ஊற்றி வைக்கிறதுக்கான அந்த ஒரு கண்டெய்னர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரே. இந்த ட்ரேயில் தான் நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரேயில் வந்து இந்த 2 கப்பையும் இதில் வச்சிடலாம். அப்படிங்களா, அழகாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த ட்ரே இதை வந்து பால் ஊற்றுறதுக்குள்ளது இதையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டீ கூட, இப்போ டீயை மட்டும் கொடுத்தா சரி வராதில்ல. ஸோ அதனால் அது கூட கொடுக்குறதுக்கு நம்ம வந்து கேக்கு, பிஸ்கெட்டு இதுகளெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே ஓகே, காரியம் மனசிலாயோ? மனசிலாச்சா? இப்போ அடுத்தது வந்து இப்போ வந்து அந்த டீ கூட டீ பேக்ஸும் வரணும், சுகரும் வரணும். அப்படி தானே? பிரிட்டிஷ் டீ வந்து நம்ம மாதிரி இந்த லூஸ் டீயில் போட மாட்டாங்க, டீ பேக் தான் இருக்கும். ஸோ அதுக்கான கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இது இங்கே இருக்குது ஏற்கனவே. இப்படி இங்கே பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். ஓகே, அது அந்த இதுக்குள்ளே போகாது, எதுக்குள்ளே, அந்த ட்ரேக்குள்ளே போகாது. ஏன்னா டீ பேக்கோடி நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ அதை சைடில் வச்சுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து சுகர். ஒரு நாளும் டீயில் சுகரை போட்டு கொடுக்கக்கூடாது. அவங்கவுங்க தேவையான சுகரை அவங்க எடுத்துக்கணும். அதுதான் என்னுடைய இது. ஓகே, ஸோ அதை வந்து இதை நடுவில் வச்சிடலாம். கொஞ்சம் மாமியார் மேலே கொஞ்சம் கடுப்புன்னு சொன்னால் 4 எக்ஸ்ட்ரா ஸ்பூனை சுகரை போட்டு கொடுத்துருங்க. சரி, இந்த சுகரை போட்டு கிண்டதுக்கான ஸ்பூன்களை சைடில் வச்சு விட்டுறலாம். எல்லா ஆயுதங்களையும் எடுத்தாச்சு. அப்போ இப்போ எல்லா ஆயுதங்களும் ரெடியா? பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். இனி உங்களுக்கு தேவை வந்து தண்ணி. உலக நாடுகள் நம்ம தண்ணி அதில் சூட போட்டுருவோம். சூட போட்டுக்கிட்டே நம்ம பேசுவோம். தண்ணியை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். உப்பு தண்ணி எடுத்துடக்கூடாது, சடல் தண்ணியாக எடுத்துக்கணும். உப்பு தண்ணியெலாம் எடுத்துடக்கூடாது. இப்போ பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பைப்பு தண்ணி, டேப் வாட்டர் வந்து யூ கேன் ட்ரிங்க். அதனால நான் டேப் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து அடுப்புலலாம் வச்சு சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கெட்டில் இருக்கும், எலக்ட்ரிக் கெட்டில். ஸோ அது வந்து சூடாகிட்டு இருக்கட்டு. ஓகே, அது அங்கே சூடாகிட்டு இருக்குது. இப்போ நமக்கு வந்து
பால் எங்கன்னு இது கட்டாஞ்சாயான்னு கேட்காதீங்க, இது கட்டாஞ்சாயா இல்லை, இது பால் டீ தான். பாலுக்கு மேலே நான் பால் எடுக்கிறேன் கேட்டிங்களா. பாருங்க பால் எடுத்தாச்சு. பால் வந்து உங்களுக்கு தேவையான பால் எடுத்துக்கலாம். பால்லே வந்து பல வகையான பால்கள் கிடைக்கும். ஃபுல் ஃபேட், நம்மள மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் ஃபுல் ஃபேட் மீல். அதுக்கப்புறம் அதில் ஃபேட்டை கொஞ்சம் ஸ்கிம் பண்ணிவிட்டு செமி ஸ்கிம்டு மில்க்குன்னு இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த நொஞ்சடையா மாதிரி ஒரு பால் வரும், ஒரு ரெட் கலர் இதில். அது வந்து ஃபுல் ஃபேட் ரிமூவ் பண்ண பால். அது அப்படி ஒரு பால் வரும். ஸோ உங்களுக்கு என்ன உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்தாப்புல, உங்களுடைய உடல் நிலைக்கு தகுந்தாப்புல என்ன பால் வேணுமோ. தமிழ் நெஞ்சங்களுக்கு bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான வரனோட வந்திருக்கிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஆண். இவருக்கு வயசு 31 ஆகுது. இவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர். இவர் வந்து டென்டிஸ்ட்ரி முடிச்சுட்டு கனடாவில் அசிஸ்டன்ட் டென்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவருடைய முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவு பண்ணி இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-1111-131 அப்படிங்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இவருடைய முழு விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் அவரை டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இவருக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு பெண் மணமகளாக வந்து அமைய நம்முடைய வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பால் கண்டெய்னரில் அக்கா பாலை காய்க்கல, இங்கே வரக்கூடிய பால் எல்லாமே பாஸ்டரைஸ்டு மில்க்கு. இது பாஸ்டரைஸ்ட் இல்லாத மில்க்குனா இதில் ஊற்றக்கூடாது, காய்ச்சி தான் ஊற்றணும். இங்கே உள்ளவங்க அதை குடிக்க மாட்டாங்க, அதனால தான் இது பிரிட்டிஷ் டீ நம்ம பண்ணுறது. ஓகே, பால் அடிப்படி. ஓகே, ஸோ இது அப்படியே அங்கே வச்சிடலாம். பாலை வந்து எப்படி சூடு பண்ணணுமா இல்லை அப்படி கொடுக்கலாமா? அது வந்து பாலை வந்து சூடு பண்ணவே கூடாது. அது சூடு பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் நாட் பிரிட்டிஷ் டீ. சூடு பண்ணுறது அது இந்தியா டீ ஆயிரும். ஆமாம். இனி வந்து தண்ணி சூடாயிடுச்சா? அதாவது டீ வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக போடுவாங்க, ஒவ்வொரு விதமாக போடுவாங்க. இப்போ பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா 60 பில்லியன் டீ ஒரு வருஷத்துக்கு ஆட்கள் வந்து குடிக்கிறாங்களாம். அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு வருஷத்தில் 1000 டீ குடிக்கிறாங்க சராசரியா. இதில் மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் கேளுங்க. அதிக அளவாக டீ குடிக்கக்கூடிய நாடே வந்து பிரிட்டன் தான். இனி வந்து பேசக்கூடாது, இது நல்லா கொதிச்சிருச்சது. ஓடி வரணும், ஓடி 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 வரணும். ஓடி வந்துட்டு இந்த 2 இதை வந்து இதில் போட்டு வச்சுக்கணும். ஓகே, ஸோ பிரிட்டனில் மட்டும்தான் வந்து டீயை போட்டுக்கிட்டு டீக்கு மேலே தண்ணி விடுறது. மற்ற நாடுகள்லாம் தண்ணியை போட்டுட்டு தண்ணிக்குள்ளே தான் டீயை போடுவாங்க. ஓ, அதான் வித்தியாசம். அதான் வித்தியாசங்க பாருங்க. ஃபுல்லாக ஊற்றிடு. ஆமாம், இப்போ நான் வந்து பிரிட்டனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் யாருக்கு டீ கொடுத்தாலும் வந்து ஃபுல் கப்பு கொடுக்கணும். 1/4 கப்பு 3/4 கப்பெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது ரூடு, அது நாட் ரெஸ்பெக்ட், மரியாதைக்கு கம்மி ஒரு இது செயல். ஓகே, டாண்டாடாய். இதை இங்கே வச்சுருவோம், இதை இங்கே வச்சுருவோம். இனி வந்து இதை ஒரு 1 or 2 minutes இதை வந்து ப்ரூ பண்ணுறதுக்கு விடலாம். அதுக்கான சுகர் உள்ளதை பாருங்கள், சூப்பராக இருக்கா, அடிப்பொலியாக இருக்குது. இனி இந்த கப்பை வைக்கிறதுக்குள்ள இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஓ, அதெல்லாம் இருக்காங்க. சும்மாவா பிரிட்டிஷ்காரன் தான், கரெக்டாக எல்லாம் கலர்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஆமாம், நீ ஸ்பாட்டுக்கு போயிடலாமா? ஸ்பாட்டுக்கு போயிடலாம். என்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்படி எல்லாம் உட்காந்து டீலாம் பிரிட்டிஷ் டீலாம் குடிக்கும்போது உங்கள் பேச்செல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டார்லிங், ஹனி அப்படிலாம் வார்த்தைகள்லாம் இடையில விட்டுக்கிட்டு அப்படி குடிக்கணும். ஓ, இனி வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரிட்டிஷ் டீ எல்லாம் சர்வ் பண்ணும்போது ஒரு சின்ன ஃப்ளவர் இது இல்லைன்னா ஒரு செடி இதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் 2 பேர் தாங்க இருக்கோம், அதனால் இப்போ ப்ரூவிங் டைம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுது கேட்டிங்களா. இதெல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ப்ரூவிங் டைம் ஆயிடுச்சுதா. இப்போ வந்து இந்த டீ வந்து ப்ரூ ஆயிடுச்சுது, அதனால். ஆனால் அந்த டீ பேக்கோடு கொடுத்துடக்கூடாது, அது இன்னொரு தவறு கேட்டிங்களா நீங்கள் செய்கிறதில்ல. அதனால் இந்த பேக் எடுத்துடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படி என்ன இப்போ என்ன எதுவுமே சுகர் போடல, பால் ஊற்றல, எதுவுமே ஊற்றிடவே கூடாது. ஓகே, இதை வந்து இப்படியே கொண்டு வந்து பவ்யமாக ஹலோ மை டார்லிங் தேர் வி கோ அப்படின்னு சொல்லி வச்சிடணும்.
இனி இதை எப்படி குடிப்பது என்பதை நான் உங்களுக்கு இப்போது காண்பித்து தருகிறேன். ஓகே, இங்கே வாங்க, நான் உட்காருங்க. நீங்களே போட்டு நீங்களே குடிங்களாங்கன்னு சொல்லாங்க. அங்கே எங்களுக்கு கெஸ்ட் இல்லை, கேட்டிங்களா? டீ எடுத்து இதில் வச்சுக்கலாம். இப்போ டீ சுட இருக்குது. இதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல ஃப்ரிட்ஜில் இருந்து பால், அதை லைட்டாக பார்த்திங்கன்னா 2 சொட்டு தான் பால் ஊற்றிருப்பேன். பிரிட்டிஷ் டீக்கு பால் அதிகம் ஊற்றக்கூடாது. போட்டுக்கிட்டு இப்படி சூப்பராக இருக்கா கலரு? இனி உங்களுக்கு சுகர் வேணா போட்டுக்கலாம், சுகர் வேண்டான்னா நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நான் இப்போ சுகர் போடலை. எக்காவது நோய் இருக்கான்னு கேட்காங்க. நோயெல்லாம் இல்லை, இது பிரிட்டிஷ் டீ குடிக்க வேண்டிய ஒரு முறை. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேட்டில் இந்த பாருங்கள், பிரிட்டிஷ் பிஸ்கெட்ஸ், ஃபார்மஸ் எப்படி பிஸ்கெட்டே வச்சு இதை வச்சு அடுத்த 2 மணி நேரத்துக்கு கதை பேசி அப்படியே உட்காந்து அதான் பிரிட்டிஷ் டீங்கிறது. அதில் தான் முக்கியம். நீங்கள் டக்குன்னு குடித்தோம், இதை எடுத்தோம் டக்குன்னு இந்த கமருன்னு கமுக்கக்கூடாது. அப்படியே ஸ்டைலாக குடிக்கணும். எடுத்துட்டு ஓகே, டெல் மீ அபவுட் இட், வாட் ஹேப்பன்ட் டியூரிங் த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொண்டு வந்தவங்களுக்கு தேங்க்யூ. இதே இது நீங்கள் பாதியில் கொடுத்தீங்கனாலும் தேங்க்யூ சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? half a cup of tea, தேங்க்யூ. அந்த தேங்க்யூக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தேங்க்யூ. அதை அக்செப்ட் பண்ணலாம், அதை தேங்க்யூ. சரி இது வந்து அப்படிங்கிற மாதிரி. இது ஃபுல் கப் ஆஃப் டீ கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ, ஓ தட்ஸ் லவ்லி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது இருந்துக்கிட்டு அப்படி கதை விட்டுக்கிட்டு, இந்த பிஸ்கட்லாம் ஆளுகள் அதிகமாக சாப்பிடாது, இந்த டீ தான் குடிப்பாங்க. சும்மா இல்லை, 60 பில்லியன் டீ வந்து இந்த பிரிட்டனில் மட்டுமே போயிட்டுருக்குண்ணா. சூப்பராக இருக்குது, சூடாக இருக்குது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நல்லா வார்மாக இருக்குது, அட்டிபொலியாக இருக்குது, கேட்டிங்களா? இந்த மாதிரி பிரிட்டிஷ் டீ நீங்கள் வீட்லேயும் போட்டு குடிங்க. ஓகே, குடிச்சிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, என்னை அதுங்கிறத எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு போடுங்க. ஓகே, இந்த பிரிட்டிஷ் டீ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்து அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, அன்டில் தென் பாய். ஓகே, உங்கள் டீ ரெடி ஆகிடுச்சு, அவரும் டீ போட்டார். பார்ப்போம், பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓ ஃபேண்டாஸ்டிக், thank you darling. இப்போ இந்த டைனிங் ரூமில் பார்த்தீங்கன்னா, இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்த சைடில் போட்டிருக்கக்கூடிய அந்த சேரும், அதே மாதிரி இந்த முனையில் போட்டிருக்க இவர் உட்காந்துருக்காருல இந்த சேரும் வந்து பெரிய சேர். மற்ற சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேர்ஸ். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு சைடில் இப்படி கையெல்லாம் இருக்கும். மற்ற என்னை போல பெரிய தலைகள்லாம் உட்காரு. ஆமாம், வீட்டில் மூத்தவங்க உட்கார்றதுக்கு, இவங்க வயசானவங்க உட்கார்றதுக்கான இது, மற்றதெல்லாம் மற்றவங்க உட்கார்றதுக்கானது. ஓகே ஓகே, எப்படி இருக்கு? பிஸ்கட்டை கடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள அவர் கடிச்சு தந்துன்னு. இது இந்தியன் வே ஆஃப் ட்ரிங்கிங் டீன்னு நினைக்கிறேன். இப்போதான் நான் சொன்னேன் பிஸ்கட்டை ஆளுகள் கடிச்சு சாப்பிடாதுன்னு. அங்கே வர பாதிக்கு மேலே ஒரே கடியில் பாதி போயிட்டு ஸ்டைலுக்காக வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன். நமக்குலாம் அது ஒத்து வராது. கடிப்போம் குடிப்போம். கடி குடி. ஓகே, குதிரை வீட்டுக்கு முன்னா